நெவர் பிரேக் யுவர் டெசிஷன். ஒரு முடிவெடுத்து ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனா எண்டிங் வந்து ஸ்டார்ட்டிங்லாம் எல்லாருக்குமே நல்லா தான் இருக்கும். எண்டிங்ல தான் கோட்ட விட்டுருவோம். என்னன்னா, நம்ம ஒரு மைண்ட் செட்டோட உள்ள வரும். இன்னைக்கு வந்து நான் இன்ட்ராடே தான் பண்ண போறேன். இல்ல நான் வந்து டே ட்ரேடிங் தான் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு டெசிஷன்ல உள்ள வரோம்னு வச்சுக்கோங்களேன் மார்க்கெட்ல. வரும்போது நம்ம ஒரு ப்ராப்பர் டெசிஷனோட தான் வருவோம். என்னன்னா, எனக்கு நான் ஒரு நாளைக்கு 1% ரிஸ்க் ஃப்ரம் த கேபிட்டல் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட வருவேன். 1-2% மேக்ஸ். இதுக்கு மேல நானு என் சிஸ்டம் இதுதான்ப்பா. என்னோட ஸ்டாப் லாஸ் டார்கெட் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். 1-2% மேல ரிஸ்க் எடுக்க மாட்டேன். ஒருவேளை அன்னைக்கு 2% லாஸ் ஆயிடுச்சுன்னா ட்ரேட க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டே இருப்பேன். அடுத்த நாள் ட்ரேட் பண்ணுவேன். ப்ராஃபிட் இவ்வளவு வந்தாலும் க்ளோஸ் பண்ணிடுவேன். அதோட முடிஞ்சிச்சு. சந்தோஷம். அடுத்த நாள் போயிடும். இங்க பிரச்சனை எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2% லாஸ் ஆயிட்ட பிறகு நீங்க செல் தான் பண்ணிருப்பீங்க. மார்க்கெட்டும் செல் ஆகும். செல் ஆயிட்டு கொஞ்ச தூரத்துல மேல போயிட்டு உங்களோட 2% ஸ்டாப் லாஸ் அடிச்சிட்டு இருக்கும். அடிச்சிட்ட பிறகுதான் இப்போ உங்களுக்கு தோணும். மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்குற மாதிரி இருக்கும் பாத்தீங்களா? இப்ப சார்ட்ட பாத்துட்டே இருப்பீங்க. கொஞ்சம் ஐயோ ஸ்டாப் அடிச்சிட்டு இப்ப கீழே இறங்குது. நான் செல்லு தானே சொன்னேன். இப்பதான் செல்லு வரப்போகுது. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம தான் ரூல போட்டோம். நான் தான் ஃபிக்ஸ் பண்ணி அந்த ரூல ஃபிக்ஸ் பண்ணி நானே 2% போட்டுக்கிட்டேன். பட் இருந்தாலும் நாளைக்கு ஒரு 2% இருக்குல்ல, அந்த 2% இன்னைக்கே கடன் வாங்கி நம்ம ட்ரேட போட்டுடலாம். ஏன் ஆப்பர்ச்சுனிட்டி ஒண்ணும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுற போறோம்னு சொல்லி தான் பல பேர் அக்கவுண்டே விட்டுருப்பாங்க. இந்த நாளைக்கு வரப்போற ஒரு 2% இன்னைக்கே கடன் வாங்கிக்கலாம். நாளைக்கு வரப்போ நாளன்னைக்கு ஒரு 2% கடன் வாங்கி இன்னைக்கு ஒரு 10% ரிஸ்க் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அவங்களோட டெசிஷன்ஸை பிரேக் பண்ணிட்டு அவங்க அடுத்து இருக்கிறத எடுத்து யூஸ் பண்றேன்னு சொல்லி தான் பல பேர் 2% லாஸ் பண்ணல. 50% 100% வரைக்கும் அக்கவுண்டே முடிச்சுட்டு உட்காருவாங்க. இதுக்கு ரீசன் என்னன்னா, யூ ஆர் ட்ரைங் டு பிரேக் யுவர் டெசிஷன்ஸ்.